எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, சிக்கன் கீ ரோஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபிக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி பண்ணுறதுனால இதோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க இப்போ அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சிக்கனை மேரினேட் பண்ணுறதுக்கு ஒரு மசாலா வறுத்து அரைக்க போகிறோம். அதுக்கு 4 காஷ்மீரி சில்லியும் 2 வரமிளகாவும் எடுத்திருக்கேன். அதை ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஏன்னா இதை மற்ற மசாலா கூட போட்டு வறுத்தோன்னா மசாலா கருவி போயிடும். அதனால் தனியாக வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பிளேட்டில். அதே பேனில் இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா லோ ஃப்ளேமில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கருவை விட்டுடாதீங்க, நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா வறுப்பட்டுட்டு இதை ஒரு பிளேட்டில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதை நல்லா ஆற விட்டுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ஆறிட்டுது, ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு மிளகாவை போட்டுக்கோங்க. இப்போ மற்றதெல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சிக்கனுக்கு மசாலா சேர்த்துடலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 1/2 கிலோ போனோடு இருக்க சிக்கன் தான் எடுத்திருக்கேன். அதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் தயிர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்புறம் எலுமிச்சைப்பழம், ஒரு பாதி எலுமிச்சைப்பழத்தோட ஜூஸ் இதில் சேர்த்துக்கலாம். அப்புறம் அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு குறைஞ்சது ஒரு 1 மணி நேரமாவது ஊற விடுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இல்லாட்டி நீங்கள் முதல் நாள் நைட்டே பண்ணி ஊற வச்சிட்டிங்கன்னா கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒரு மூடியை போட்டு நம்ம ஊற வச்சிடலாம். இப்போ 1 மணி நேரம் ஆகிட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணிடலாம். இதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இது நெய்யில் தான் பண்ணணும். இதில் ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கணும். பொடியாக நறுக்க முடியலன்னா ஃபுட் ப்ராசஸரில் போட்டு நறுக்கி எடுத்துக்கோங்க. அதையும் சேர்த்து இப்போ நல்லா வதக்கிடலாம். இப்போ நம்ம இது வெங்காயம் சேர்த்துருக்கோம் இல்லையா, கடைசியாக நம்ம ரோஸ்ட் பண்ணுறப்ப இந்த வெங்காயம் எங்கே இருக்குதுன்னே தெரியாது, அந்த அளவுக்கு ஆகிடும். வெங்காயத்தை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம இதில் மசாலா போட்டு வச்சுருக்க சிக்கன் பீசஸ் இதில் சேர்க்க போகிறோம். இப்போ நம்ம மசாலா போட்டு வச்சுருக்க சிக்கன் பீசஸை ஒன்று ஒன்றா அதில் சேர்த்துடலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இதை ஒரு 3 நிமிஷம் நம்ம இதை வேக விட போகிறோம். பாக்கி இருக்க மசாலாவையும் அதிலே சேர்த்துக்கோங்க. நல்லாயிருக்கும் அது டேஸ்ட்டு, அது முருவி வரப்போ நல்லாயிருக்கும். இப்போ ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் வேக விடுங்க. மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு வேக விடணும். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா வெளியில் குக் ஆகிடும், உள்ளே சிக்கன் வேகாமல் இருக்கும். இப்போ இதை நம்ம திருப்பி விட்டுடலாம். இதை எல்லாத்தையும் திருப்பி விட்டுடுங்க. இப்போ நம்ம ஒரு மூடியை போட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ண போகிறோம். இப்போ 15 நிமிஷம் ஆயிட்டுது. நம்ம திறந்து பார்க்கலாம். பாருங்கள், சிக்கன்லாம் நல்லா வெந்துட்டுது. ஆனால் கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. நம்ம இப்போ இதை ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். ட்ரையாக ரோஸ்ட் பண்ண போகிறோம். இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் கிரேவியாக வேணும்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் அதை இறக்கிக்கலாம். இதில் இப்போ ஒரு 2 கொத்து கருவேப்பிலையை ஃப்ரெஷ்ஷாக அதில் சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு நீங்கள் கருவேப்பிலை போட்டு பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு இப்போ நல்லா அதை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஆகும் அதை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் 10 மினிட்ஸ் ஆகிட்டுது. இப்போ நல்லா இப்படி ரோஸ்ட் ஆகி வந்துட்டு பாருங்கள்.
இந்த ரெசிபி ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வந்து நம்ம சாம்பார் கூட ரசத்து கூடலாம் சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ஈவன் நீங்கள் பார்ட்டிஸில் வந்து இதை வந்து ஒரு ஸ்டார்டராக கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த சிக்கன் கீ ரோஸ்ட் வந்து மேங்களூரோட ஒரு ஃபேமஸான டிஷ் இது. இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் உங்கள் ஃபீட்பேக்கை கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இன்னையோட குரல் பார்த்துடலாம். கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய் மாற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மழை. அதாவது பெய்யாமல் வாழ்வை கெடுக்க வல்லதும் மழை. மழை இல்லாமல் வளம் கெட்டு நொந்தவருக்கும் துணையாய் அவ்வாறே காக்க வல்லதும் மழையாகும் என்பதுதான் இந்த குறளோட பொருள். மீண்டும் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியுடன் இன்னொரு குறளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.